கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரரே, தவக்காலத்தை நாம் இனிதே தொடங்கி இருக்கிறோம். அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த காலத்தில் நம்முடைய சிந்தனைக்காக நாம் இன்று தியானிக்க இருப்பது இந்த அருளின், இரக்கத்தின், மன்னிப்பின் காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நான் என்னுடைய உறவு நிலை இந்த சமூகத்தோடும் என்னோடும் இறைவனோடும் எப்படி இருக்கிறது என்பதை லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 மற்றும் 32 உள்ள இறைவசனங்களின் வழியாக நாம் சிந்திப்போம். எசையாவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், மகன் சீயோன் திராட்சை தோட்ட குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்து குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள் என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது ஏன், எதற்காக கைவிடப்பட்டாள் என்ற அந்த சிந்தனையை நாம் சிந்திக்கின்ற பொழுது யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், பல நேரங்களிலே மனிதன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உரைக்கின்ற அந்த குரலுக்கு செவி கொடுப்பதில்லை. எனவே கேட்பதும் கவனிப்பதும் கூர்ந்து கேட்பதும் ஒரு மிகச்சிறந்த கலை என்பதை மனிதன் உணர தவறிவிடுகிறான். எனவே இந்த தவக்காலம் நாம் யார் அல்லது தனிப்பட்ட விதத்திலே நான் யார் என்று உணரவும் தெரிந்து கொள்ளவும் அழைப்பு இருக்கிறது. ஒரு மாற்றத்திற்கான அழைப்பாக அது இருக்கிறது. எனவே இந்த மாற்றம் ஒரு தொடர் நிகழ்வு. இந்த மாற்றம் ஒரு நாளிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திலோ முடிவதில்லை. மாறாக இது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது. எனவே இந்த தொடர் நிகழ்வினுடைய ஒரு பகுதியாகத்தான் லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 32 உள்ள இறைவசனங்களில் பார்க்கின்ற பொழுது ஊதாரி மைந்தனும் ஊதாரி தந்தையும் என்ற 2 பரிணாமங்களை கொண்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியை நாம் சிந்திக்கின்ற பொழுது முதலிலே நாம் நம்முடைய வாழ்விலே உணர்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கக்கூடியது. எனவே உணர்ந்திடு என்ற முதல் சிந்தனையாக இந்த நேரத்தில் நாம் சிந்திப்போம். நான் எங்கே இருக்கின்றேன் அல்லது நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய உறவு நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பம் என்ற சூழலில் என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, என்னுடைய சுற்றமும் நட்பும் என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, தாய் தந்தையரோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, பிள்ளைகளோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது என்ற அந்த கேள்விக்கணை நம்முடைய உள்ளத்தில் எழுப்புகின்ற பொழுது பல நேரங்களிலே பிளவுபட்ட ஒரு உறவைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதற்காக, ஏன் இந்த பிளவுக்கு காரணமாக இருக்கிறது, எது காரணமாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது எது என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரமே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் நான் எங்கே இருக்கிறேன் என்று உணர்தல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் ஊதாரி மைந்தனுடைய உவமையிலே லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17வது வசனம், எழுந்து என் தந்தையினுடைய இல்லத்திற்கு செல்வேன் என்று அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்தான். உணர்ந்தவன் எழுந்தான். இரண்டாவதாக எழுந்திடு. எப்போது என்னுடைய வாழ்வின் உண்மை நிலையை நான் உணர்கின்றனோ, என்னுடைய தவற்றை நான் உணர்கின்ற பொழுது 2ஆம் மற்றும் 3வது அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் உடனே நான் என்னுடைய தவற்றை உணர்ந்து எழுந்து செல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எனவே இது ஒரு தற்காலிக முடிவல்ல, ஒரு நிகழ்கால முடிவல்ல, மாறாக இது ஒரு தொடக்கமான அல்லது நிரந்தரமான ஒரு முடிவாக அது அமைகிறது. எனவேதான் லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று அந்த தந்தையினுடைய இல்லத்தில் அவன் அனுபவித்த அந்த மகிழ்ச்சி, நிறை மகிழ்ச்சியை கருதப்பட நான் தகுதியற்றவன், என்னுடைய
பணியாட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவ நிலையை அறிக்கையிடுகின்ற பொழுதுதான் கண்ணீர் மல்க அறிக்கையிடுகிறான் என்று லூகாஸ் நற்செய்தியாளர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கூறுகிறார். எனவே இந்த அறிக்கையிடுதலுடைய அடுத்த படிநிலை அங்கு மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க அவனுக்கு அழைப்பு எடுக்கப்படுகிறது. நான் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நான் என்னுடைய தந்தையோடும் அல்லது உறவுகளோடும் சுற்றத்தோடும் சமூகத்தோடும் என்னுடைய பழைய நிலையை நான் அறிக்கையிட்டு அவர்களால் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கு நிறை மகிழ்ச்சியானது காணப்படுகிறது. அந்த நிறை மகிழ்ச்சி நிலையான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். எனவேதான் இந்த அருளின் காலம், இரக்கத்தின் காலம் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பழைய சுயநல பாவ நிலையிலிருந்து மாறுபட்ட ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்ப்போம். முதலில் நான் யார் என்பதை உணர்வோம். உணர்ந்து அதிலிருந்து மீண்டெழுவோம். எழுந்து நடப்போம். நடந்து அறிக்கையிடுவோம். அறிக்கையிட்ட பின் அந்த மகிழ்ச்சியை சுவைப்போம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரனே, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய வாழ்வில் வருகின்ற மகிழ்ச்சிகள் இவை அனைத்தும் நிலையானவையாக இருக்க வேண்டும் என்றால், இவை அனைத்தும் நிறைவானதாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்வு மாற்றமடைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இறை அருள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.